கர்த்தர் இயேசுவை விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய்க் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனைச் சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி, இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இங்கு இயேசு 100க்கு அதிபதியின் வீட்டுக்கு செல்லவில்லை. கர்த்தர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும் போதும், அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று 100க்கு அதிபதி விசுவாசித்தான். அதேபோல் அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். கர்த்தர் இயேசு சர்வ வல்லமையுடைய தேவன். கர்த்தர் இயேசுவால் எல்லாம் ஆகும். நீங்கள் கர்த்தர் இயேசுவை விசுவாசித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இயேசு அற்புதம் செய்வார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.